ஹலோ கைஸ், நம்ம இப்போ வந்து நாலடியார் என்ற நூலை பற்றி விரிவாக பார்க்க போகிறோம். அதில் முக்கியமான கீவேர்ட்ஸ், அதாவது பேசிக்லேயும் மிக முக்கியமாக கருதப்படும் சில பல வேர்ட்ஸை பற்றி டீட்டெயிலாக விசாரிக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நூல்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்குன்னு ஒரு ஆசிரியர் இருப்பாங்க. அப்படிப்பட்ட இந்த நாலடியார் எழுதியவர்கள் வந்து பல சமண முனிவர்கள் பலர் பாடியது தான் இந்த நாலடியார் என்ற நூலின் தொகுப்பாகும். இந்த நூல் வந்து எங்கே இடம்பெற்றிருக்குன்னு பார்த்தோம்னா, இது வந்து 14 கீழ்கணக்கு நூல்களில் இடம்பெற்றுள்ள ஒரு நூலாகும். ஏனென்றால் இந்த 14 கீழ்கணக்கு நூல்கள் எல்லாமே அறநூல்களாக கருதப்படுகிறது. பெரும்பாலும் இந்த நாலடியாரும் கூறப்படும் நூல்கள் எல்லாமே அறக்கருத்துக்களையே பரப்புகிறது. மேலும் இந்த நாலடியார் நூல் எடுத்துக்கிட்டோம்னா இதை வந்து நாலடி 400 என்ற சிறப்பு பெயரால் அழைப்பார்கள். இதற்கு மேலும் சில சிறப்பு பெயர்கள் இருந்தாலும் இது மெயினாக கருதப்படுவது நாலடி 400 தான். அடுத்தது இந்த 14 கீழ்கணக்கு நூல்கள் எப்போ தோன்றுச்சுன்னா அந்த காலம் எப்படின்னா, சங்க நூல்கள் இருக்குல்ல, சங்கம் நூல்கள்னால் 18 மேல்கணக்கு நூல்கள், அதாவது 10 பாட்டு 8 தொகை, இந்த 2 நூல்களும் சங்க காலத்து நூல்கள். இந்த சங்க காலத்துக்கு பிறகு தோன்றியது தான் இந்த 14 கீழ்கணக்கு நூல்கள். இவற்றிலும் 18 வகையான நூல் தொகுப்புகள் காணப்படுகிறது. அவை எல்லாமே பெரும்பாலும் அறநூல்களாக கருதப்படும். ஓகே கைஸ், இதுதான் நாலடியாரின் மிக சிறிய சுருக்கம். இதிலே மிகப்பெரிய கீவேர்ட்ஸ்லாம் ஒழிஞ்சிருக்குது. இதெல்லாம் மறக்காமல் யூஸ் பண்ணி உங்கள் எக்ஸாமில் நீங்கள் முன்னேற பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.